ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஸ்லோகம் ஓ 131. ஏஷோ அந்தராத்மா புருஷ புராணம் நிரந்தரா அகண்ட சுகானுபூதிஹி சதைகரூப பிரதிபோதமாத்ரஹ ஏன்னேஷிதா வாகசவச்சரந்தி. சோ இந்த ஆத்ம சைத்தன்யம் நித்யா சுத்தா முக்தா. அப்ப ஆத்ம சைத்தன்யம் எவிடென்ட். எப்படி எவிடென்ட் அப்படின்னா, இங்கேயே எப்போ இருக்கிறது. ஆகாசம் எங்க இருக்கிறது? உள்ள இருக்கிறது, வெளியில இருக்கிறது, மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது, எங்கும் இருக்கிறது ஆகாசம். அது எப்படி எவிடென்ட்? நான் எதெல்லாம் பார்க்கிறேனோ அதெல்லாம் ஆகாசம்தான். நான் எதெல்லாம் பார்க்கிறேனோ அதெல்லாம் ஆகாசம்தான். சரியா? அப்ப ஆத்ம சைத்தன்யம் சர்வ வியாபியா இருக்கிறது, எல்லா இடத்துலயும் இருக்குன்னா, அப்போ என்னுடைய அனுபவங்கள்லாம் எது இருக்கிறதோ அதெல்லாம் ஆத்ம சைத்தன்யம் தான். சரியா? இப்போ கரண்ட் இருக்கிறத நாம என்ன பண்றோம்? எங்க டிரைவ் பண்றோம்? எங்க இருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்ப சவுண்ட் கேட்கறது இல்ல. அதுல இருந்து என்ன தெரியுது? ஓ, கரண்ட் இருக்கு. புரியுதுல? அப்படி யூகிச்சணும். நான் கரண்டே பார்த்தா தான் நான் நம்புவேன். நான் சொன்ன எப்படி இருக்கும்? இப்போ நேரா நம்ம கிட்ட ஒரு குழந்தை இப்படி கேட்கறது, நான் கரண்ட பார்த்தா தான் ஒத்துப்பேன், இல்லைன்னா ஒத்துக்க முடியாது சொன்ன, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். இல்ல கோவத்துல திட்டலாம், அல்லது ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு விட்டுடலாம் நாளைக்கு. அது அதனால ஒரு இது விட்டுட வேண்டியதான். ஓகே. அதனால எதை பார்க்கிறோமோ அதெல்லாம் ஆகாசத்தை தவிர வேற இது இல்லப்பா. ஆகாசத்துல தான். அதனால பூமிக்கு நமஸ்காரம் பண்ணா, நான் இங்க போய் நமஸ்காரம் பண்ணுவேன். இருந்த இடத்துல நமஸ்காரம் பண்ண அது பூமிக்கு நமஸ்காரம். ஏன்னா பூமியில தான் இருந்துட்டு இருக்கேன் நான். ஓகே. அதனால ஆத்ம சைத்தன்யம் எவிடென்ட். அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஸ்வரூபமா இருக்கிறது? அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா, ஆத்மஸ்வரூபம்னா நம்முடைய ஸ்வரூபம். உன் ஸ்வரூபம் தெரியாது இல்லையா? அது சுபாவம். சில பேரு அவங்க சுபாவத்தை மாற்ற முடியாது. எது எப்படி பண்ணினாலும் சுபாவத்தை மாற்ற முடியாது. அப்படி. சோ இங்க என்ன சொன்னாரு? ஒன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னாரு? அந்தராத்மா. ஏஷா அந்தராத்மா. செகண்ட் விஷயம் புருஷா. புருஷா யாரு? அகம் ஆத்ம சைத்தன்யம். அது புருஷா. ஓகே. புரிஷயனாத் புருஷா. இந்த தேகத்துல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற எவனோ அவன் ஆத்ம சைத்தன்யம். ஓகே. அதுக்கப்புறம் புராணஹா. புராணஹான்னு என்ன அர்த்தம்? எவ்ரி ஃப்ரெஷ். எவர். எப்பவுமே இருக்கிறது. அது போறது சமாச்சாரம் இல்ல. நிரந்தர அகண்ட சுக அனுபூதி. அந்த ஆத்ம சைத்தன்யம் நிரந்தர சுக அண்ட் அகண்ட சுக. ஓகே. இப்ப இங்க இருக்கிற சுகம்லாம் வெளியில இருக்கிற சுகம். இந்த நம்ம திருவண்ணாமலைக்கு வந்த சுகம்,
இந்த ஆசிரமத்தில் இருக்க சுகம், உறவு கொண்டாடுற சுகம் இல்லையா, டிரஸ் போட்டுண்டா ஒரு சுகம், அதெல்லாம் ஆத்யந்த சுகம், அந்தவத்த சுகம், அதுக்கு முடிவு இருக்கிறது. ஓகே. அப்புறம் துக்கயோனி, அதுக்கப்புறம் அனித்தியம், விஷய சுகம்லாம் அனித்தியம். ஓகே. ஆனா ஆத்மா அனந்த சுகம். அப்ப நம்மளோட சொரூபம் எப்படி? ஆனந்த சொரூபம். எப்பெல்லாம் விஷய சுகத்துல உங்களுக்கு சந்தோஷம் வருதோ அந்த ஆனந்தம் ஸ்புரிக்கிறது. ஓகே. அந்த ஆனந்தம் வெளிப்படுறது அப்பதான், வேற ஒண்ணு இல்ல. அதனால பர்மனன்ட் இந்த நாய் கடிச்சு திங்கும், பா இந்த எலும்புல எத்தனை ரத்தம் மாமிசம் இருக்குன்னு பாக்கும். அது அதோட பிளட் வாயில இருந்து வருது, எலும்புல இருந்து இருக்குல்ல, அது தன் பிளட்ல இருந்து வருது, அது எலும்புல வருதுன்னு நினைச்சுட்டு தான். இது கொஞ்சம் வேற உதாரணம். ஆனா அதுல இருந்து என்னன்னா, அந்த எது சுகம் இருக்கிறதோ எது இருக்கிறதோ அது என்கிட்ட இருந்து வருது, அது மாத்திரம் தெரிஞ்சுட்டா போறோம். அப்புறம் எப்படிப்பட்டது? சதா ஏக ரூபகா அத்வைத சுரூபா. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் இனக்ருதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம் துவைதா அப்படின்னு ஒருத்தர் பாடினார். அந்த ராகம் போடும்போது அவன் என்ன பண்ணுவான், பிச்சு பிச்சு பாடுவான். பாருங்க நீங்க, ஆலாபனை பண்ணுவான். எப்போ அழைப்பாரோ அழைப்பாரோ, அங்க கொஞ்சம் பிச்சு இங்க கொஞ்சம் பிச்சு அந்த ஆலாபனை பண்ண இவர் துவைதாமிருத வருஷினி முதல்க மோசம். அதனால இது சதா அத்வைத்தம், ஏக்கம் சதாரூபக அத்வைத்தம், அத்வைத்த ரூபம். அதனால நான் எப்பயுமே டுவாலிட்டி கிடையாதுப்பா, ஏக்க வஸ்து நான், ஏக்கம் சத்து. அத்வைத பிரகரண கிரந்தத்துல அத்வைத பிரகரணம் கௌடபதாச்சாரியார் இந்த ஒரு சொல்லுக்கு 48 ஸ்லோகத்தை சொல்ல போறாரு. நமக்கு சமர்த்து சாமர்த்தியம் இருந்தோம்னா கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஒரு காலத்துல அதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பிரதிபோத மாத்திர, பிரதிபோத மாத்திர, இதுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம் இருக்கிறது? முதல் அர்த்தம் லிட்டரலி மாத்திரஹா அப்படின்னா என்ன மீனிங்? ரெகனைஸ்ட் பண்றது, எவிடென்ட். எவிடென்ட் ஆத்மா எவிடென்ட். ஓகே. சோ எப்படி எப்படி வேர் பிரதிபோதம்? பிரதிபோதம்னா இப்பதான் சொன்ன இல்லையா, பிரதிபோதம்னா எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய ஒவ்வொரு அனுபவம் ஆத்ம சைத்தன்யம் தான். ஓகே, ஆத்ம சைத்தன்யம் தான் அதனுடைய. அதனால எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சப்த போத, அதுக்கப்புறம் ஸ்பரிஷ போத, அதுக்கப்புறம் ரூப போத, ரச போத, கந்த போத. ஒன்னொன்னுலயும் ஞானம் இருக்கிறதுப்பா, அறிவு இருக்கிறதுப்பா, அதுதான் ஆத்ம சைத்தன்யம். அதுதான் ஆத்ம சைத்தன்யம். இது போய் என்ன பெரிய கஷ்டம் இருக்கிறது? நீ உனக்கு தெரியல, நீ இருக்கியோ இல்லையோ, நீ கிளாஸ்க்கு இப்ப வந்திருக்கியோ இல்லையோ, கேட்டு சொல்லட்டுமா? நான் டொனேஷன் கேட்டேன், கேட்டு சொல்றதுக்கு. அதுதான் நான் என்ன எவிடென்ட்? நான் கிளாஸுக்கு வந்திருக்கேன், என்ன எவிடென்ட்? என்ன எவிடென்ட் வந்திருக்கிறது? நான் தான் வந்திருக்கேன், நான் தான் சொல்றேன் நான் வந்திருக்கேன் இல்லையா? அவங்க வரலன்னு சொன்னா பரவாயில்ல, சில பேர் போயிட்டாங்க, அவங்க இப்ப வரலன்னு சொல்லலாம் இல்லையா? நீ வந்திருக்கியான்னா இல்லையா? இப்ப லீலா வந்திருக்காங்களா அப்படின்னா வரல. நீ வந்திருக்கியா? யோசிச்சு சொல்றேன். நான் எப்பயுமே எதையும் யோசிக்காம சொல்றது இல்ல, எப்பயுமே ஒரு தடவைக்கு 2 தடவை திங்க் பண்ணி பேசணும்னு சொல்லிருக்கா பெரியவா. அதனால நோ எவிடென்ட், நான் வந்திருக்கிறது எவிடென்ட். அது போல தப்பா பிரதிபோதம். ஓகே, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும். அதனால மீயத்தே இதி மாத்திரஹா, மீயத்தே இதி மாத்திரஹா அப்படின்னா எது ஒண்ணு ரெகனைஸ்ட் ஆகிறதோ அது மீன்ஸ், மாத்திரா மீன்ஸ் நோன், எவ்ரி நோன். ஓகே, மாத்திரா நோன்,
போதம் அனுபவம், பிரதி எபரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதிபோத மாத்திரனா ஒவ்வொரு அனுபவம் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது எதுவோ அதுக்கு பேரு ஆத்ம சைத்தன்யம். கேனோ உபனிஷத்துல என்ன சொல்றது? பிரதிபோத விதம் விதித்தம் மதம் அப்படி சொல்றது. பிரதிபோத விதித்தம் மதம் அப்படி சொல்றது. அதனால சங்கரர் அத கேனோ உபனிஷத்துல இருந்து அப்படி எடுத்துட்டாரு. அதனால ஆத்ம ஞானம் இருக்க நாட் பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா அது ஆத்ம ஞானம் அப்படி கிடையாது. இப்படி பண்ணா இன்னைக்கு காலம்பரை நானு 6 மணிக்கு எழுந்தேன், ஆத்மா ஸ்புரிச்சது எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வந்ததா? அது வேற. ஓ, நான் பிராணிக் ஹீலிங் போனேன். அங்க அந்த அம்மா பிராணிக் ஹீலிங் நடத்திட்டு எல்லாம் கேட்டுட்டே இருந்தது. கேட்டுட்டு லைட் எல்லாம் வரும். எனக்கு பக்கத்தில் இருந்த டாக்டர் சொன்னாரு, எனக்கு ப்ளூ கலர் லைட் வந்ததுன்னு. நான் சொன்னேன், சார் நிஜமா வந்தது? சும்மா சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்றான். எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். சொல்லிட்டு ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, புரிஞ்சுட்டு. சில பேர் பேசினா நல்லா தெரிஞ்சிடும். ஓ சரி சரி புரிஞ்சுக்கலாம், நல்லா பேச பேச புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் சான்றோர்கள் இருக்க இடத்துல நம்ம பேச்ச குறைச்சுக்கிட்டா எவ்வளவு மரியாதை கிடைக்குமோ அவ்வளவு மரியாதை கிடைக்குமா. இல்லாட்டி டக்கு டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அவங்க அந்த விஷயம். அதனால எவ்வரி பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் நாட் பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வரி பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்ம ஞானம் இல்ல, கரெக்டா? அதனால எப்படி தெரியுது? இந்த வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எங்கெங்கெல்லாம் தண்ணியை பார்க்கிறேனோ தண்ணின்னு சொல்லுவேன். ஓடையில பார்த்தாலும், சிற்றோடையில பார்த்தாலும், அது வாய்க்கால ஓடினாலும், இல்ல பெரிய நதி ஓடினாலும், சமுத்திரத்துல பார்த்தினாலும், இல்லையா குளத்துல பார்த்தாலும், குட்டையில பார்த்தாலும் அது என்னது? தண்ணி. ஏன் எப்படி தெரியுது? அந்த தண்ணியோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும். ஓகே, அந்த தண்ணியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எந்த ரூபத்துல எந்த இடத்துல அது பார்த்தாலும் இது வாட்டர் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அந்த அனுபவம் இருக்கிறது எனக்கு. ஓகே, அந்த நாலேஜ் இருக்கிறது எனக்கு. இது வாட்டர் நாலேஜ் இருக்கனால அது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் எந்த திசையில இருந்தாலும், இல்லையா வாட்டர் ஒண்ணுதான். அந்த வாட்டர் இல்லாதது வெறுமனே இப்படி குறுக்கால நின்னா அதுக்கு ஓடை, சிற்றோடை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுல தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கணும். ஓடிட்டே இருந்தா தான் நதி. அந்த ஓடிட்டே இருக்கிற நதிக்கு சின்னதா ஓடினா ஒரு பேருக்கு, பெருசா ஓடினா ஒரு பேருக்கு, அப்படி கட் பண்ணி இப்படி விட்டா அதுக்கு ஒரு பேரு. சப்போஸ் அந்த கண்டென்ட் வாட்டர் இல்லைன்னா அதுக்கு அந்த பேரெல்லாம் வராது. அப்போ எனக்கு வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால அதை நான் எந்தெந்த ஃபார்ம்ல இருக்கிறதோ அதுல பார்க்கும் போதெல்லாம் என்னால ரெகக்னைஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஓ இது தண்ணி தான், அதனுடைய கண்டென்ட் என்னது? வாட்டர் தான், ஒன்லி வாட்டர் தான். அதனுடைய சப்ஸ்டன்ட் வாட்டர் தான். ஓடையில இருந்தாலும், குட்டையில இருந்தாலும், ஓகே மோனோசரோவர்ல இருந்தாலும், கங்கையில இருந்தாலும், நம்ம கூவம் நதியில இருந்தாலும் கலர்ஃபுல்லா இருக்கும். இங்க கூவம் நதியில அவ்வளவுதான், வேற ஒன்னும் டிஃபரெண்ட் கிடையாது. சோ வாட்டர் அப்படி நம்ம பண்றோம். அதனால அதே போலத்தான் ஜாக்கர சொப்பன சுஷுப்தி புடதரஹா. எந்த ஜாக்கிரத அவஸ்தையிலும், சொப்பன அவஸ்தையிலும், சுஷுப்தி அவஸ்தையிலும் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்ம சைத்தன்யம் தான். ஆகாசவத்து, ஆகாசம் மாதிரி தான். நான் பார்க்கிறது எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆகாசத்தை சேர்ந்தது. அது போலதான் ஆத்ம சைத்தன்யம் பிரதிபோத மாத்திரா. என்ன டிரான்ஸ்லேஷன்? எவிடன்ட் எவரி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு அனுபவமே அது பிரதிபோத மாத்திரமே அந்த ஆத்ம சைத்தன்யம். அப்படி ஃபர்ஸ்ட் மீனிங் எடுத்துக்கலாம். செகண்ட் அர்த்தம் எப்படி பண்ணலாம்? செகண்ட் அர்த்தம் என்னன்னா பிரதிபோத இல்லையா, மாத்திரா அது எவிடன்ட். பிரதிபோத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா குரு உபதேச. பிரதிபோதனா குரு உபதேசம். குரு உபதேசனா குரு சாஸ்திர உபதேசம். சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கணும். அவர் பாட்டு அவருடைய நாலேஜ்ல பேசிட்டு கூடாது. புரியுதா? அது கரெக்டா புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்துல பேசணும்.
அந்த சாஸ்திர உபதேசம் இருக்கிறத எது இருக்கிறதோ பிரதிபோத மாத்திரம். ஓகே, சரி. முன்னாடி என்ன சொன்னீங்க? எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதோ, அதெல்லாம் ஆத்ம சைத்தன்யம் சொன்னேன். எனக்குத்தான் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதோ அதுதான் ஆத்ம சைத்தன்யம் ஆயிடுச்சு. அப்புறம் சாஸ்திரம் எதுக்கு, குரு எதுக்கு? கான்ஃபிளிக்டா இருக்கிறத என்ன? திருப்பி அந்த மதுரையில இருக்கிற சொல்ற மாதிரி குண்டகா மண்டகா பேசுறீங்களா நீங்க? இல்ல, நேரடியா பேச மாட்டீங்களா? முன்ன ஒண்ணு சொல்றீங்க, பின்ன ஒண்ணு சொல்றீங்களா? ஹோல் வேதாந்தமே இப்படித்தாங்க, மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கல. மாத்தி மாத்தி சொல்லலப்பா, முன்னாடி சொன்னதான் சரியா புரிஞ்சுக்கோ. எப்படி? சோ குரு சாஸ்திரம் இப்ப இங்கதான் சீக்ரெட் நாலேஜ் இருக்கிறது, வேதாந்த சீக்ரெட். இந்த வேதாந்த சீக்ரெட் இங்கதான் இருக்கிறது, பதிஞ்சு இருக்கிறது. எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் உபதேசம் இருக்கும், நாலேஜ் இருக்கும், அப்புறம் அனுபவம் இருக்கும். இப்ப கங்கோத்ரி பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. கங்கோத்ரி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அந்த கங்கை உற்பத்தி ஆகிற இடம், அந்த உற்பத்தி ஆகிற மெதுவா போகும், அந்த ஐஸ் கட்டில இருந்து வரும், அந்த காட்சியே ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்கெல்லாம் டிகிரி மைனஸ் டிகிரில இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அங்க கங்கா பகீரதனுக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க, அந்த கங்காக்கு பூஜை இருக்கிறது, அங்க போய் பூஜை பண்ணினா நல்லது, சதுர்தாமம், இப்படி எல்லாம் நாலேஜ். இப்ப என்ன ஆயிடுச்சு நமக்கு? பரோட்ச ஞானம் வந்துருது. சோ அதை பத்தின ஒரு ஐடியா வந்துருது. இப்ப நமக்கு எப்படி அது கண்ட அறிவு எப்படி வரும்? அங்க போய் பார்த்து அனுபவிச்சு, ஓ இவர் ரீல் உடல, நிஜமா தான் சொல்றாரு, ஐஸ் கட்டில தான் உருவாயி இந்த ஆறு வருது, இது பகீரன் தான் பண்றது, அங்க சில் வெதர் தான் இருக்கிறது, இப்படி கையை விட்டா உறைஞ்சு போயிடுறது. நான் போகும்போது, முன்னாடி போகும்போது ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கும்போது எல்லாரும் என்கிட்ட பாட்டில் கொடுத்துட்டாங்க, தண்ணி பிடிச்சு கொடுங்க சுவாமி, தண்ணி பிடிச்சோன்னு. அதெல்லாம் அங்கங்கே நிக்குது. ஒவ்வொருத்தரையும் விட்ட பாருங்க, இது அப்படியே மறுத்து போச்சு, கை கரண்ட் மாதிரி இருக்கும், அவ்வளவு இருக்கும், அதுக்கு கரண்ட் இருக்கும், அது உறைஞ்சு போயிடும். அவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு இது இருக்கிறது, பவர் இருக்கிறது. அப்ப எப்படி தெரியுது எக்ஸ்பீரியன்ஸ்? நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப கிடைக்கிறது? முன்னாடி கங்கோத்திரி பத்தி நான் கேள்விப்பட்டேன், படிச்சேன், கேள்விப்பட்டேன், தெரிஞ்சுட்டேன், அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சேன். வேதாந்தம் எப்படி தெரியுமோ? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், செகண்ட் நாலேஜ். அப்போ நம்முடைய அனுபவம் எதுன்றது தெரியலையே, அதை சொல்லி கொடுக்கிறது தான் குரு சாஸ்திரம் தேவைப்படுறது. ஓகே, இது என்ன இருக்கிறது? வெளிச்சம் கை, வெளிச்சம் கை இருக்கிறது. இது நமக்கு முன்னாடி தெரியுமா? கை மாத்திரம் இருக்கு, கையில ரேக இருக்குன்னு சொல்லுவோம். வெளிச்சம் கை, கை போன பிறகு வெளிச்சம் போயிடுச்சு அப்படி சொல்லுவான். வெளிச்சம் இருக்கிறது, கை போகும் வரும், வெளிச்சம் எப்பயும் இருக்கும். புரியுதா? இந்த தடவை பிடிச்சிருத்தோ அடுத்த தடவை விட்டுருவாங்க, எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும், மாறி மாறி வரும். புரியுதா? நம்ம ஊர்ல. அதனால இது அப்ப அனுபவம் இருக்கிறது. எப்பெல்லாம் நம்ம இப்படிலாம் பார்த்திருக்குமே, எப்பயுமே பார்த்திருக்குமே. இப்ப என்ன பார்த்திருக்கோம்? ஒவ்வொரு வஸ்துலையும் பார்க்கும் போதெல்லாம் வெளிச்சம் கூடவே இருக்கிறது. வெளிச்சம் இல்லைன்னா இருட்டாயிட்டு இருக்கு, தெரியல, அஜ்ஞானம் அப்படி சொல்றோம். அப்போ நம்மளோட அனுபவம் இருக்கிறது. அனுபவத்துக்கு பிறகு அறிவு கொடுக்கறதுக்கு ஒரு ஆசான் தேவைப்படுறது. அந்த ஆசானும் அவருடைய சொந்த புத்தியில சொல்லக்கூடாது. சொந்த புத்தியில சொன்ன என்ன ஆயிடும்? அவருக்குன்னு விருப்பு வெறுப்பு இருக்கும், அந்த விருப்பு வெறுப்புல சொல்லுவார். அதனால சாஸ்திரம் விருப்பு வெறுப்பு கிடையாது, அது இருக்கிற ஃபேக்ட் சொல்லுவாங்க, பிரமாணம். அது பிரமாணம் எப்பவுமே யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காது. இப்ப அக்னியோட ஸ்வரூபம் என்ன? ஹீட் அண்ட் லைட் இல்லையா? சோ அதுக்கு ஹீட் அண்ட் லைட் இருக்கு. அது ஆப்பிரிக்காவிலும் அப்படித்தான் இருக்குமா? நம்ம ஊர் புளியந்தோப்புலயும் அப்படிதான் இருக்குமா? அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும், எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னதான் இருக்கும் இல்லையா? அது சொரூபம். ஹீட் அண்ட் லைட் அதனுடைய சொரூபம். ஓகே, அப்போ அந்த சொரூபம் என்ன இருக்கிறதோ அது போல உன்னுடைய சொரூபம் சத்து சித்து ஆனந்தம். அந்த சொரூபத்தை சொல்லி கொடுக்கிறது பிரமாணத்தின் மூலியமா பண்ண முடியும். ஓகே, அந்த பிரமாணம் இப்ப அந்த இது இருக்க நெருப்பு தொட்டா சுடுமா சுடாத? எப்படி தெரியும் உங்களுக்கு?
தொட்டு இருக்கீங்களா? அதனால இப்ப நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெருப்பு போய் நம்ம தொடுவோமோ? தொடமாட்டோம். ஆனா தவழ்ந்து வர குழந்தைகிட்ட நீங்க உபதேசம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நெருப்புப்பா தொடக்கூடாது. சரி, இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இல்லையா? அதுக்கு தொட்டா அதுக்கு ஆச்சுல, சூடெல்லாம் பட்டுச்சுல, திருப்பி கொஞ்ச நேரம் விடுங்க, என்ன பண்ணுவான்? திருப்பி போய் தொட்டும். ஏன்? அந்த குழந்தைக்கு அது தெரியல, நெருப்புன்னு தெரியல, கலரா தெரியுது, போய் தொட்டுறது, திருப்பி தொடுறது. எத்தனை தடவை தொட்டாலும் அதுக்கு தொடும். ஏன்னா அதுக்கு அறிவு வரல. ஆனா இது இல்ல, இப்ப அந்த நெருப்பு இருக்க, அது சுடுறது இருக்க, அதோட சொரூபம், அது குழந்தையாச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காது. நோ காம்ப்ரமைஸ். நாலேஜ்க்கு நோ காம்ப்ரமைஸ். ஓகே, மீது எல்லாத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அதுல காம்ப்ரமைஸ். 2 + 2 4, நோ டவுட். அது மாதிரி நாலேஜ் இதுல பண்ணிக்க முடியாது. அதனால இங்க அந்த அனுபவத்தை அறிவாக்குறதுக்கு இது வேணும், பிரதிபோதம். அதனால முதல்ல சொன்னது எவிடன்ட், எவரி எவிடன்ட் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அது ஆத்ம சைத்தன்யம். செகண்ட், அதுல ஒரு நைஸா ஒரு சீக்ரெட் பாயிண்ட் இருக்கு, குரு சாஸ்திர உபதேசத்துல அதை தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்ம சைத்தன்யம். எந்த அனுபவம் இருந்தாலும் அது ஆத்ம சைத்தன்யம். அதனால ஆத்மா எங்க இருக்குன்னு கேட்கவே தேவையில்லை. கேட்கறது யாரு, சொல்றது யாரு? இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் மாத்திரம் தான் இருக்கிறது. அதனால இப்ப ஊருக்கு போனதும் வீட்டுக்கு போனதும் வாங்க, என்ன பேசாம இருக்கீங்க? யாருக்கிட்ட எதை பேசுறது? ஏக ஆத்ம சைத்தன்யம் சதா ஏக ரூபா ஆத்ம சைத்தன்யம். அந்த சங்கர கூடு விட்டு கூடு பாஞ்சார் இல்லையா, அந்த ராஜாவுக்கு உடனே வேதாந்தி ஆயிட்டார் அவரு. ராணி வந்தா, என்ன முடிக்கிறா? அப்படிலாம் இல்ல, புரியுதா? எல்லாரும் மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்ம சைத்தன்யம் தான். வாங்கோன்னு கூப்பிடுறது அதுவும் ஆத்ம சைத்தன்யம் தான். இருங்கோன்னு நம்ம சொல்றதும் ஆத்ம சைத்தன்யம் தான். அதனால இது போய் முறைச்சு கூடாது. இது முறைச்சுன்னா அங்க முறைக்கும், புரியுதா? அதனால நீங்க நார்மலா சகஜமா இருக்கணும். ஜனகா ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்க, சகஜமா இரு அப்படின்றார் அஷ்டவக்ரர். எல்லாம் பிரம்மம், ஒரே பிரம்மம் அப்படி புரிஞ்சுனா அவர் பிரம்மமா இருந்துட்டார், புரியுதா? எல்லாரும் மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் லீட் பண்ண. அதனால இந்த விஷயத்தை உள்ளர பதிய வச்சுட்டு ஊரை போடணும். அதை போட்டுட்டே இருந்தா, ஓஹோ இதுதான் சொல்றாரா. ஒரு கேம்புக்கு வரும், ஒரு விஷயம் புரிக்கும் நமக்கு. அந்த கேம்ப்ல சொன்னது இந்த கேம்ப்ல லைட் அப் ஆகிற மாதிரி இருக்கும். ஆமா, அதனால ஒரு பஸ் விட்டுட்டா கூட இன்னொரு பஸ்ல பிடிச்சுக்கலாம், டோன்ட் வரி. அதனால அடுத்தது என்ன, அந்த ஆத்ம சைத்தன்யத்தோட அடுத்த ஸ்கிரீச் பாயிண்ட் என்னன்னா, ஏன ஈஷிதா வாக் அஸ்வ சரந்தி அசவ சரந்தி. ஓகே, இது என்ன சொல்றாரு? ஈஷிதா, ஈஷிதனா ஒன்னொன்னுலயும் பிளஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது எது அப்படின்னா ஏன்னா ஆத்மா. ஆத்மா தான் ஒன்னொன்னுத்தையும் பிரகாசிக்கிறதுக்கு, அதனுடைய சொரூபத்தை உண்டாக்குறது. எதெல்லாம்? வாக்கு அசவகா சரந்தி. வாக்குனா என்னது? வாக்கு கர்மேந்திரியம், வாக்கு ஸ்பீச். யுவர் ஸ்பீச், சொல்லடா வாய் திறந்து அம்மா வென்று, அல்ல வாயை திறந்து பேசினா எது பேசுறையோ அதெல்லாம் ஆத்ம சைத்தன்யம் தான். தப்பு தப்பா பேசினா கூடவா, அது கூட தான். அடி வாங்குறது இருக்க பின்னாடி அது கூட தான். ஆத்ம சைத்தன்யம் தான். வாக்கு ஆல்சோ ஆத்ம சைத்தன்யம். எவ்ரி வாக் ஆத்ம சைத்தன்யம். அப்ப யாக்ஞவல்யர் கேட்கிறாரு, ஜனகர் கேட்கிறாரு, அந்த தேஜஸ் எங்க இருக்கிறது? தேஜஸ் பகலில் சூரியனாக இருக்கிறது, இருட்டில் சந்திரனாக இருக்கிறது, இரண்டும் ஒடுங்கிய நேரத்தில் தீபமாக இருக்கிறது.
தீபம் ஒடுங்கிய இடத்தில் நில்லு 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 வரேன், அம்மா சொல்றேன்ல, கும்மிருட்டு ஆயிடுச்சுன்னு வீட்டுல, நில்லு நில்லு நான் வரேன். அப்பதான் இந்த வத்தி பெட்டி தேடுவா. வச்ச எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சா தானே இல்ல தேடு. அவங்க வீட்டுல தடிக்க விழுங்க எல்லாம். அதுவரை இத்தனை குழந்தை நடுவில் வேற குறுக்கு போயிடும், அதுக்கு ஒரு அடி. ஏன்னா இவங்க அந்த வத்தி பெட்டி வச்சுட்டாங்களே, அதனுடைய சாக்கை போட்டு ஆத்திரத்தில் எடுப்பாங்க. தன்னால முடியல, எங்கேயோ வச்சுட்டு. வாக்கு வாக்கு பிரகாசிக்கிறது, நில் ஞானம் கொடுக்கிறது. வாக்கும் ஒடுங்கிய இடத்தில் ஆத்மாவாக மில்லுகிறது. ஓகே, அதனால வாக்கு ஆத்மா, இந்த மின்னல் இருக்க அது ஆத்மா, ஆத்ம சைத்தன்யம் தான். சந்திர சூரியன்லாம் ஆத்ம சைத்தன்யம் தான். ஆத்ம சைத்தன்யம் எது இருக்கு? வாக்கு ஆல்சோ ஆத்ம சைத்தன்யம். அதனால என்ன சொல்றது உபனிஷத்து? என்ன சொல்றதுன்னா, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா வாச்சோஹ வாச்சா பிராணஸ்ய பிராணஹ சக்ஷும்ஷு சக்ஷு அதிமுச்சிய தீராஹா. இதை யார் கண்டுபிடிக்கிறானா? தீரன் கண்டுபிடிக்கிறான். யார் கண்டுபிடிக்கல? அதுக்கு ஆப்போசிட்டா பர்சன் இருக்கவன். தீராக்கு ஆ போட்டு அதீரான்னு போட்டு கூடாது. ஓகே, தீரனுக்கு ஆப்போசிட்டா நீங்களே போட்டுக்கோங்க, டேஷ் டேஷ். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ர, அது காதனுடைய காதாக இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம். கண்ணோட சக்ஷுக்கு சக்ஷுஷா இருக்கிறது, கண்ணோட கண்ணாக இருக்கிறது, மனசோட மனசாக இருக்கிறது, அதுதான் எல்லாமா இருக்கிறது. அதனால ஆத்ம சைத்தன்யம் தான். ஏன ஈஷிதா வாக் அசவகா ஆத்மச்சரந்தி. அசவகன் என்னது? பஞ்ச பிராணன். பஞ்ச பிராணன் இருக்கிறது, அதுதான் ஆத்ம சைத்தன்யம் தான். பிராணா சமானா அபானா உதானா வியானா, பஞ்ச பிராணாவாக மில்லிருக்கிறதோ இந்த ஆத்ம சைத்தன்யம். அதனால ஏன ஈஷிதா வாக் அசவகா சரந்தி, இதெல்லாம் இருக்கிறது தான் இருக்கிறது. அப்படி ஆத்ம சைத்தன்யம் இல்லாத எனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதோ அதெல்லாம் ஆத்ம சைத்தன்யம். நீ ரெகக்னைஸ் பண்ணிக்கோப்பா, பிளீஸ் ரெகக்னைஸ் பண்ணிக்கோ. இதெல்லாம் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி, ஹோல் ஜகத்து உன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் அறிவுல புரிஞ்சுக்கிறது. ஓகே, அப்புறம் 132ல சொல்லி முடிக்கிறாரு. இவர் 136ல சம பண்றாரு. அது நம்ம ஊர்ல போய் தான் பண்ணணும். 132 பாப்போம். அத்ரைவ சத்வாத்மனி தி குஹாயா அவ்யாக்ருதாகாச உரு பிரகாசஹ. அதுல உரு போட்டுக்கணும், ரூ போட்டுக்கோங்க. உரு பிரகாசஹ ஆகாச உச்சை ரவிவத் பிரகாசதே ஸ்வதேஜசா விஸ்வமிதம் பிரகாசயன். சைத்தன்யம் ஆல் பர்வைட், எல்லா இடத்திலையும் அது இருக்கிறது. அத்திர ஏவ பிரகாசத்தே. அத்திர ஏவ பிரகாசத்தைன்னா, அத்திரனா ஆத்மா, ஆத்மா அத்திர ஏவ. அத்திரனா இங்கே இருக்கிறது, இங்கே இப்பொழுதே இந்த உடம்புலயே இருக்கிறது. எங்க இருக்கிறது? ஆத்மா எங்க இருக்கிறது? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அங்கே. அவங்க ஒரு மியூசிக் கொடுப்பான், மியூசிக் கொடுக்கும்போது நிம்மதி போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலம்பரம் ஒரு சாங் போட்டுனேன், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு ஒரு சாங், அது மியூசிக், ஒரு கவலையான மியூசிக். இதுக்கு அது இப்படி போட்டான்னு தெரியல என்ன. அத போல அத்திர ஏவ எங்க இருக்க பிரகாசத்தை, அத்திர ஏவ அத்திர இங்க இருக்கிறது, இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது. உடம்புக்குள்ள எங்க இருக்கு சார்? அதை சொல்லுங்க. தீ குகாயாம், தீ குகாயாம், புத்தியினுடைய குகையில இருக்கிறதுப்பா. அது புத்தி குகையில இருக்கிறது. குகை என்ன இருக்குது? குக் குக் அப்படின்னா ரூட், தாது. குக் ரூட். குஹ்யத்தே அஸ்மின் சர்வம் இது குகாஹா. எல்லாம் அந்த குகைக்குள்ள இருக்கிறது.
அதுல இருக்கிற சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம். அதுதான் இம்பார்ட்டன்ட். யோக கிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைக்கநாதம் சர்வலோக ஏகநாதம். எங்க அத்வைதத்தை நீ விட்டுற முடியும் சொல்லு? இருக்கிறத வஸ்து ஒண்ணுதான். நாராயணனுக்கு வேற வஸ்து எது இருக்கிறது? இருக்கிறது ஒண்ணுதான். வாசுதேவன், வாசுதேவன் எல்லாம் இருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது. அதனால குஹ்யத்தே அஸ்மின் சர்வம் இது குகாகா. ஓகே, குஹ்யம் சம்வரணே இது தாது. ஓகே, குஹி சம்வரணே. அதனால மைண்ட் குகை இருக்கிறது, அதனோட மறைஞ்சிருக்கிறதா சைத்தன்யம். ஓகே, இந்த மைண்ட் அப்படிப்பட்டது. ஓகே, இதுதான் கட்டோபனிஷத்துல தம் துர்தர்ஷம் கூட்டம் அனுப்பிரவிஷ்டம் குகாஹிதம் கக்வரேஷ்டம் புராணம் அத்தியாத்மேயக அதிகமேன தேவம் மத்வா தீரஹா அப்படின்னு சொல்றார். இத இந்த ஆத்ம, இந்த மனசில் இருக்க குகைக்குள்ள இருக்க ஆத்ம தத்துவத்தை தெரிந்தவன் சோகத்தை கடக்கிறான். ஞான யோகத்தை அடைந்த தீரன் அறிவதற்கு அரிதான ரகசியத்தை உடைய அந்த ஆத்ம சைத்தன்யத்தை, தன்னுடைய சொந்த குகைக்குள்ள இருக்க ஆத்ம சைத்தன்யத்தை அறிந்து கொள்கிறான். இங்க இருக்கிற பின்னாடி யாரு? தட்சிணாமூர்த்தி இல்ல, ரமண மகர்ஷி இருக்காரு. அவரு இந்த ஹிருதயத்தில் இருக்கிற ஆத்மா உன்னை இங்க இருந்து தெரிந்து கொள், ஹிருதயத்தில் தெரிந்து கொள் அப்படி சொல்வாரு. அங்க ஹிருதயத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அங்க தெரியாது. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அங்க ஸ்கேன் பண்ணாம இருந்திருக்கலாம், அது நிறைய டிசீஸ் இருக்கும். சில பேர் போய் செக்அப் பண்ணிடுவான், அவன் என்னத்தையா சொல்லி தொலைப்பான். அதோட நான் சிவனேன்னு இருக்கேன். நான் எதுவுமே ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம்தான், உண்மையை தெரிஞ்சுக்கிறது பயம்தான். அதனால அந்த இது இருக்குல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த குகானா இருட்டு. சோ மென்டல் குகா அஜ்ஞானம் இருட்டு, ஆத்மா கவரா, அந்த ஆத்மாவை அந்த மென்டல் அஜ்ஞானம் மூடி இருக்கிறது. அவ்யாக்கிருத்தே ஆகாசே. ஓகே, அவ்யாக்கிருத்த ஆகாசம் என்ன? காரண சரீரம். அதுக்கு லிட்டரலி மீனிங் காரண சரீரம். அதாவது தாட்ஃபுல் மைண்ட் இஸ் கான்சியஸ் தேர். ஓகே, தாட்லெஸ் மைண்ட் ஆல்சோ கான்சியஸ் தேர். உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்ம சைத்தன்யம் ஏன் தெரியல அப்படின்னா வேவரிங்கா இருக்கிறது, டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது. ஓகே, டிஸ்டர்பன்ஸா இருக்கிற வரைக்கும் ஆத்ம சைத்தன்யத்தை புரிஞ்சிக்க முடியல. எப்ப உங்களுக்கு பிரசாத புத்தி வருதோ, எவ்வளவு அமைதி ஆகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு தெரியும். எப்படி தெரியுது? அன்னைக்கு சொன்ன இல்லையா, டிக் டிக் டிக், அந்த அலாரத்தினுடைய முள்ளு நகர்றது இருக்கு, கடிகாரத்தினுடைய முள்ளு நகர்றது. சாதாரண இப்ப பார்த்தா தெரியாது, நடு ராத்திரி பாத்தீங்கன்னா இவனுக்கு இவ்வளவு பெரிய சத்தம் போட்டாலே தெரியாது, டமான்னு பாத்திரத்தை போட்ட கூட தெரியாது. நம்ம ஆசிரமத்துல திடீர்னு மழை புயல் காத்து அடிச்சது, எல்லாத்தையும் அடிச்சுடுத்து. எவ்வளவு அடிச்சுட்டுனா உள்ளுக்குள்ள சிஸ்டம் ஸ்மாஷ் டவரிங் இன்ஃபர்னோ மாதிரி உள்ளர வந்துடுத்து, எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுத்து வாட்டர். நானு எல்லாத்தையும் உள்ளலாம் வந்துட்டு, என் பெட்டுக்குள்ள மொத்தத்தெல்லாம் வந்தது. அவ்வளவு புயல் அடிச்சுடுத்து. ஒரு தடவை உள்ள 2 பேர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க பாரு, அதெல்லாம் வாழ்க்கை. டமால் டுமில். சில சமயம் அதை எடுக்கும் போது பாத்திரம் டமால் விழுறது, ஒருத்த கண்ணு முடிச்சான். நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு வருவான்னு பார்த்தேன். அப்புறம் காலையில தெரியல அது. நீங்க அது எப்படி தெரியும்? ஓகே, ஆனா இங்க இந்த ஏரியால தெரியும், மெட்ராஸுக்கு போனா தெரியாது. சோ அவ்வளவு சைலண்டா இருக்கிறது. அப்போ இவர் அமைதி மனசு வர 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 அது தெரியுது. ஓகே,
சோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அது தெரியாம இருக்கு பாருங்க, பார்த்துட்டு இருக்கும் போதே தெரியாம இருக்குது. அதுதான் ஆச்சரியம் இல்லையா? இவ்வளவு எவிடென்ட் இருக்கு. சங்கரவர் சொல்றாரு, உபநிஷத்துல சொல்றது, கீதையில சொல்றது. இந்த மரமண்டைக்கு தான் புரிய மாட்டது. இது என்ன சொல்றது? ஏதோ குத்திப்பான புலவர் சீத்தலை சாத்தின அந்த இதுல குத்திப்பான அதுல அந்த மாதிரி மரமண்டை என்ன தூக்கி போடுறது. அப்படிலாம் திட்டாத, ஏன்னா அந்த மரமண்டையை வச்சுதான் இது காரியம் பண்ண வேண்டியிருக்கு. புரியுதா? இது ரொம்ப திட்டினா அதுக்கப்புறம் மொத்தத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணிடும். அதனால அது பாவம், அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி இதெல்லாம் பண்ணணும். புரியுதா? அதனால நீ பார்த்துட்டு இருக்கும் போது மிஸ் பண்றப்ப எத இப்போ திரைய பார்த்துட்டே சினிமா பார்க்கறான், திரையதான் பார்க்கறான். ஆனா திரை தெரியுதோ பார்க்கும்போது சரி, அந்த ஸ்கிரீன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, சினிமா ஓடுமா? ஓடாது. புரியுதா? வெரி ஒண்டர், வெரி ஒண்டர். இதுல வேற அந்த பழைய கால நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தியேட்டர் போறவெல்லாம் கட்சிப்பு எடுத்துட்டான். விம்மி விம்மி அழுவான் தியேட்டர் முழுக்க. அவ்வளவு தத்துரமா அந்த அப்படியே இதுவாக்குறது அந்த ஸ்கிரீன் எல்லாம். அப்போ ஸ்கிரீன் தெரியும், நீ ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்க, ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்க தெரியாது. நெவர். புரியுதா? அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கிரீனை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சலனம் ஆயின்னு இருக்கிற வரைக்கும் ஸ்கிரீன் தெரியாது. நடுவில் இன்டர்வல் விடுவான், சோடா கலர் சோடா கலர் பழைய காலத்தை டென்ட்ல சோடா கலர் அந்த முறுக்கு ஒண்ணு கொண்டு வருவான். ஒரு தனி சவுண்ட் இருக்கும். அது ஒரு ஹிதமா இருக்கும், காந்தமா இருக்கும். ஏன்னா வெயிட்டிங் ஃபார் இன்டர்வல். வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கங்க, வெளியே வந்தீங்கன்னா கன்றாக ஒரு காப்பி போட்டு தருவான். அது அமிர்தமா இருக்கும் பாருங்க, அமிர்தமா இருக்கும் அப்படி. அதனால அந்த இன்டர்வல் வரும்போது ஒயிட் ஸ்கிரீன் தெரியும். திருப்பி அந்த படத்தை போட ஆரம்பிச்சுட்டோன்னு ஒன்னும் தெரியாது திரைய. அப்ப திரைய சினிமா பார்த்துட்டு இருக்கும் போது நீ திரைய பார்த்துட்டு இருக்கியா இல்லையா சொல்லுங்க. அப்ப திரை தெரியுதா? சரி சரி, இது முதல்ல மோசம். இப்போ ஒரு தியேட்டருக்கு போங்க, இல்ல தியேட்டருக்கு போக வேண்டாம், உங்க வீட்லயே டிவி இருக்கும். டிவியில போட்டுண்டு எதையாவது ஒரு அதுல போட்டிருக்கானே குடும்ப மெகா தொடர், சீரியல் சீரியலா சீரியல், ஆமா சீரியல். அது அந்த குடும்ப தொடர் எல்லாம் பாருங்க. அதுல ஒரு தொடர் பாத்தீங்கன்னா அதுல திரை தெரியுதா பொம்மை தெரியுதான்னு பாருங்க. அதனால திரைய பார்த்துட்டு இருக்கும் போதே திரை தெரியாது, ஓடின்னு இருக்க வரைக்கும் திரைய தெரியாதப்பா. சரி, அதுலயாவது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா திரைய பார்த்துடலாம். இது எப்பவுமே கரண்ட் கட் ஆகாது. அதனால நீ பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த கரண்ட் கட் ஆகிற ஆளு நீ திரையாவே இருந்துட்டு திரையா எப்படி பார்க்க முடியும்? நீ கண்ணாவே இருந்துட்டு கண்ணை எப்படி பார்க்க முடியும்? இல்லையா? கண்ணு நீ தான் ரெகனைஸ் பண்ணிக்கணுங்க, ரெகனைஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அதனால பஷ்யன் ஸ்ருண்ணன் ஸ்பர்ஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வப்பன் ஸ்வஸ்னன் பிரபலன் விஸ்ருதன் கிருஷ்ணன் உன்மிஷன் நிஷன் சொல்லிட்டே போறார் கிருஷ்ணா கீதையில. சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது, அப்புறம் கண்ணை மூடுறது, கண்ணை திறக்கிறது எல்லாத்தையும் சொல்றாரு. எதெல்லாம் இருக்கிறதோ அவ்வளவும் ஆத்ம சைத்தன்யம், அதை தவிர வேற ஒண்ணு இல்ல. அதனால அதை தெரிஞ்சிருக்கோம். அதனால தாட்டு இருந்தாலும் தாட்டு இல்லைன்னாலும் ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது. திரை ஓடினா படம் ஓடினாலும் படம் ஓடா கட்டிலும் திரை இருக்கிறது. ஓகே, அந்த சலனம் இருக்கும் போது, மூவி இருக்கும் போது திரை தெரியறதில்ல. என்னுடைய தாட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுங்கிறதோ அமைதி ஆகிறதோ அத்தனைக்கத்தனை அது தெரியுது. அவ்யாக்கிருத
ஆகாசே தீ குகாயாம். அப்போ இந்த குகா புத்தியில எவ்வளவு அமைதியை கொண்டு வரமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆத்ம பிரகாசனோட பிரைட்னஸ் தெரியும். இப்ப இங்க மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சா இப்போ வெளிச்சம் தெரியாது. ஏன்னா வெளிச்சம், பெரிய வெளிச்சம், சன்லைட் இருக்கார் பாஸ் தான், அதனால தெரியுது இல்லை. இந்த வெளிச்சமே நமக்கு டார்க் ஆக 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 இந்த வெளிச்சம் எப்படி இருக்கிறது, பிரைட் ஆகிறது. ஓகே, அந்த மாதிரி ஆகிறது. சத்வாத்மனி தீ குகாயாம் அவ்யாக்கிருத ஆகாசே ஆத்ம பிரகாசத்தே. சோ எவிடென்ட். அதனால இந்த சாத்வீக மனசுனால, சாத்வீக மனசு இருக்கணும், ரஜஸ் மனசுல கொண்டு வர முடியாது, தமஸ் மனசுல முடியவே முடியாது. அதுக்கு சாத்வீக மனசு இருக்கணும். சத்வாத்மனி தீ குகாயாம் அவ்யாக்கிருத ஆகாசே ஆத்ம பிரகாசத்தே. எப்படி இருக்கிறது, உரு பிரகாஷ, உரு பிரகாஷ ஆத்ம பிரகாசத்தே. உரு பிரகாஷ்னா ரொம்ப இன்டென்சிவ், அந்த பிரகாசம் சிறப்பா பிரகாசம் இருக்கிறது. எப்ப பிரகாசம் இருக்கிறது, அது ஜோதிஷாம் ஜோதியாக இருக்கிறது. ஒரு பிரகாஷம் பிரைட் லைட், மிட் நைட்ல பாத்தீங்கன்னா அந்த லைட் பிரைட்டா தெரியும். சில சமயம் நீங்க அந்த ஸ்டார் எல்லாம் பார்த்திருக்கீங்களோ, ஸ்டார் எப்ப தெரியும்னா அந்த டைட்டானிக் சினிமா போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா காட்டுவான், அந்த அந்த கப்பல் போவோம் போகும்போது கும்பு இருட்டுல காட்டுவான், பளிச்சுன்னு ப்ளூ ஸ்கைல அந்த ஸ்டார்ஸ் காட்டுவான். நிறைய பேர் அங்கதான் போய் பார்த்திருக்கான். நேத்திக்கு இருட்ட பார்க்க சொன்ன, அண்ணாந்து மேல நட்சத்திரத்தை பார்த்தியோ, அதை நீங்க சொல்லவே இல்லையே. நீங்க சீர்காழியில டாக்டர், டே இடிச்சுடுத்தா பாரு, இடிச்சுடுத்தா பாரு, கார் பின்னாடி எடுக்கிறார், இடிச்சுடுத்து சார். மண்டோ இடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தானே இடிச்சுடுத்தா பார்க்க சொன்னீங்க. அந்த மாதிரி 4 வேலைக்காரங்களை வச்சுண்டா போறோம். இதெல்லாம் பலவத்துன்னு அர்த்தம், பிராரப்த பலவத்து. ஆமா. சோ ஆகாச உச்சை ரவிவத்து. ஆகாச உச்சைவத்துனா அந்த ஆத்ம பிரகாசம் எப்படிப்பட்டதா, நண்பகல்ல இருக்க சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறதுப்பா. நண்பகல் இருக்க சூரியன் மாதிரி பிரைட்டா இருக்கிறது ஒரு பிரகாசம். ஆகாச உச்சை ரவிவத்து. ரவிவத்து சூரியனே பிரகாச, இது ஆத்மா கிடையாது. சூரியன் ஆத்மா, ஆத்மா சூரியன் கிடையாது. ஆனா அது போல புரிய வைக்கிறதுக்காக சொல்றார். சோ நண்பகல் சூரியன் மாதிரி இருக்கிறது. அது எப்படிப்பட்டது, ஸ்வ தேஜசா இதம் விஸ்வம் பிரகாஷயன். ஓகே, அந்த பிரகாசம் தான் மனசுல பிரகாசிக்கிறதுக்கு தனது ஒளியால இந்த ஹோல் பிரபஞ்சத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது. அந்த அந்த சைத்தன்ய பிரகாசம் தான் நானா சித்திர கடோதரஸ்தித மகா தீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்து சக்ஷுராதிகரண துவாரா பகிஷ்பந்ததே. எப்படி நானா சித்திர கடோதரஸ்து, அந்த இது இருக்க அந்த பாட்டுல இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற லைட் இருக்கனால எல்லா இடத்துலயும் லைட் வெளியில வரும். புரியுதா? அது போல இது ஒரு பாட்டு, இந்த பாடி ஒரு பாட்டு. இந்த பாட்டுல 5 இந்திரியங்கள் மூலமா இந்த லைட் வெளியில வருது. ஓகே, 5 இந்திரியங்கள் மூலமா வெளியில லைட் வந்த பிறகு என்ன ஆகுறதா, 5 லைட் மூலமா வெளியில இருக்கிறத பிரகாசிக்கிறது. ஓகே, வெளியில இருக்கிறத பிரகாசிக்கிறது. சப்தம் மூலமா, ஸ்பரிஷம் மூலமா, ரூபம் மூலமா, ரசம் மூலமா, கந்த மூலமா, இது எல்லாமே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நானா சித்திர கடோதரஸ்தித தீப பிரபா பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்யுது. சோ ஞானத்தினால தான் சக்ஷுராதிகரண துவாரா. ஞானம்ன்றதுனால சக்ஷுராதினா சக்ஷு கண்ணு காது மூக்கு அந்த 5 இந்திரியங்கள் மூலமாக ஞானா மீதி தமேவ பாந்த அனுபாத ஏதத் சமஸ்தம் ஜகத்து. சமஸ்தம் ஜகத் எப்படி இருக்கிறதா, அனுபாதி. நான் எப்படிப்பட்டது, பாதி. அகம் பாதி சர்வம் அனுபாதி. அதனால
நதத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வமிதம். இதெல்லாம் அனைத்தும் அனுபாதி, அனுசரிச்சு வர்றதுனால அனுபாதி, அதை தொடர்ந்து வர்றது. அதனால ஐ எம் த கான்சியஸ், ஐ எம் த ஆத்ம சைத்தன்யம். நான் சொரூபம், என்னுடைய சொரூபம் எப்படி இருக்கிறது? ஸ்வஸ்வரூபம். நானு ஆத்ம பிரகாசமா இருக்கிறேன். அதனால இங்கிருந்து நம்ம அந்த மன நிறைவோட ஆத்ம சைத்தன்யம் நான். இந்த உடம்புல இருக்கிற விஷயமும் இந்த இந்திரியங்கள்ல இருக்கிற விஷயமும் நான் அல்ல. ஓகே, அதனால அவஸ்தாத்திரய சாட்சி சன் ந. ஓகே, அப்புறம் பஞ்ச கோஷா ந. அதனால நான் யாரு? நான் நித்யஹா சுத்தஹா முக்தஹா புராணஹா அந்தராத்மஹா புருஷா அகம் ஆத்ம சைத்தன்யம். எவிடன் எப்போ? நித்யஹா, எப்பொழுது இருக்கேன். அதனால ஆத்மா சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்த சுரூபம், ஆத்ம சைத்தன்யம். ஓகே, இது நல்லா புரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கை சோகம் தரதி, ஆத்மவித் சோகம் தரதி. நாரதருக்கு சனத்குமாரர் உபதேசம் பண்ணினது உபனிஷத்துல. ஏ நாரதா, இது தெரிஞ்சுக்கோ, உன்னை தெரிஞ்சுனா எல்லாம் போயிடும். ஆத்மவித் சோகம் தரதி, இதை தெரிஞ்சுனா நீ இருக்கு. பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை தெரிஞ்சுனா நீ பிரம்மன் ஆக முடியும். பிரம்மத்தை தெரிஞ்சுனா நீ பிரம்மன் ஆக முடியும். ஓகே, பிரம்மவித் பிரம்மைவ பவதி. ஓகே, அப்ப நான் எரும மாடு தெரிஞ்சுனா எரும மாடு ஆக முடியுமா? ஆக முடியாது. எதை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி ஆக முடியும்? இது என்ன கதையா இருக்கிறது? நானா தான் இருக்க முடியும். பிரம்மவித் பிரம்மவித், பிரம்மத்தை தெரிஞ்சுனா நான் பிரம்மனை எப்படி ஆக முடியும்? ஏற்கனவே அது இருந்து அது எனக்கு தெரியாம இருந்துன்னா அது தெரிஞ்சுன்னா அப்படி ஆக முடியும். கரெக்டா? அப்ப பிரம்மன் வேற ஆத்மன் வேற இல்ல. ஓகே, இல்ல ரொம்ப சுலபமா நீங்க பிரம்மன் ஆக முடியும்னா சபரிமலைக்கு மாலை போட்டீங்கன்னா சுவாமி ஆயிடலாம். எப்படி சொல்றாங்க? சுவாமி சரணம், சுவாமி சரணம். சுவாமி சரணம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு நமஸ்காரம், உங்களுக்கு நானே சரணம் நமஸ்கரிக்கிறேன் எப்படி சொல்லலாம். அதனால தான் நிறைய பேர் அப்பயாவது ஒய்ஃப் வந்து சுவாமி சரணம் சொல்லுவாளேன்னு சொல்றதுக்காக மாலை போட்டுக்கிறான். அப்பயாவது மரியாதை கொடுப்பா. காலையில சாயந்தரம் டிஃபன் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து. ஆனா ஒரு கஷ்டம் இருக்கு, 2 வேலை குளிக்கணும், இதெல்லாம் இருக்கிறது. அது பரவாயில்ல, ரெஸ்பெக்ட் கிடைக்குது. ஒரு சாதாரண ஆசாமி மாலை போட்டுண்ட பிறகு அவன் சுவாமி ஆகிறது ஏன் காரணம்னா இது வேதத்தினுடைய கனெக்ஷன் இருக்கிறது, உபனிஷத்தினுடைய கனெக்ஷன் இருக்கு. நாட் ஆர்டினரி திங். ஓகே, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஹிந்து ரிலீஜியஸ் கொண்டு வர்றது பியூட்டிஃபுல்லா. ஏன்? அந்த 18 படியில ஏறி மேல பார்த்தா தத்துவம் அசி மகா வாக்கியம் இருக்கு. தது துவம் அசி, அந்த பிரம்மன் நீ தான் அப்படின்றத வலியுறுத்தி சொல்றது, திருப்பி திருப்பி சொல்றது. அதனால யூ ஆர் நாட் ஸ்மால், நீ அபூர்ணம் கிடையாது, நீங்க பூர்ணம். ஐ எம் த ஹோல், ஐ எம் த கம்ப்ளீட். எவ்வளவு தூரத்துக்கு நான் கோவணம் கட்டி இருந்தா கூட ஐ எம் த ஹோல். யூ ஆர் ரிச். உங்களுக்கு 10-20 கார் இருந்தும் எனக்கு என்ன இருக்கிறது, 2 கார்ல தான் ஏசி இருக்கு, 4 கார்ல ஏசியே இல்ல. யூ ஆர் புவர், யூ ஆர் வாண்டட் பர்சன். எப்போ ஐ எம் கம்ப்ளீட் டோட்டல், எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஐ எம் டோட்டல் சொன்னா யூ ஆர் ரிச். ஓகே, ஐ எம் த ரியல் ரிச், ஐ எம் த ஹோல், ஐ எம் த ஆத்ம சைத்தன்யம், நிறைவுடையவன், பூர்ணமானவன். அப்படி இந்த ஆத்ம சைத்தன்யத்தான் பகவான் கிருஷ்ணா 2nd அத்தியாயத்தில் கீதையில சொல்ல போறார். எடுத்துடனே ஆத்ம சைத்தன்யத்தை சொல்ல போறார். அப்படிதான் அங்க ஏற்கனவே புதுசா வர கீதையில வரவங்களுக்கு ரொம்ப நெருடலா இருக்கும். என்னென்ன சொல்றாரு, கதை சொல்லிட்டே வந்தவர் இப்ப எதோ சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல போறாங்க. இப்ப நீங்க இந்த கேம்புக்கு வந்தவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓ, அங்க பேசுனதுதான் இங்க கிருஷ்ணா. ஓகே, சோ ஈஸியா இருக்கும். புரியுதுல? 2 வித்தியாசம் புரியுதுல? அதனால இருக்கிறத சொல்ல முடியும், இல்லாதது எப்படி சொல்ல முடியும்? அதனால இருக்கிறதுக்கு இருப்பு இல்லாம போயிடாது, இல்லாததுக்கு இருப்பு உண்டாகாது. அதனால பகவான் நல்ல தெளிவா அதை சொல்ல போறாரு. ஆத்ம சைத்தன்யத்தை இது நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கிற வரைக்கும் கேட்டு இருக்கு. சோ இது இருக்கு ஃபேக்ட்.
அது நான் என்னால ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அது நான் கொண்டு வரத்துக்கு சாதன சதுஷ்டயம், என்னுடைய கர்மயோகம், ரிலீஜியஸ் லைஃப், நாம ஜபம் பண்றது, ஒழுங்கா நம்முடைய அனுஷ்டானம் எல்லாம் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா மனசு அந்த புத்தி குகாயத்துல அமைதி பிரசாதம் கிடைக்கும் போது அது பிரைட் ஆகும். ஓ, இதுதான் சொன்னதா, அன்னைக்கு சொன்னதான் இப்ப தெரியுது. லைட்டை போட்டு வைப்போம், ஒரு நாள் அது வெடியும். ஊதர சங்க ஊதி வைப்போம், டியூப் லைட்டு, சில பேரு மெர்க்யூரி லைட்டு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.